வணக்கம் மக்களே. இன்னைக்கு காணவிருக்கிற பாடல் சினிமாவுக்கு ஒத்த காட்சியோடு ஒத்த வரிகளோடு இதாயிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, புகழ்பெற்ற சினிமா பாடல்களை பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து வேற மாதிரியான ஒரு காரியங்களை பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி 3 வகையான பாடல்களை நம்ம காட்சிப்படுத்தி விழிப்புணர்வுக்காக இதை கொடுக்குறேன். வாங்க ஃபர்ஸ்ட் பாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த நொடியே இயேசு வந்தால் அவரோடு போக நீ ஆயத்தமா. பாடல் இருக்கு இல்லையா, இந்த பாடல் ராகம், டோன் மற்றும் பலவிதமான காரியங்கள் எல்லாம் எதுல இருந்து அவங்க ஆட்டைய போட்டிருக்காங்க, காப்பி பேஸ்ட் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இன்னொரு காட்சியை பாருங்க. அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், இனியும் காலம் செல்லாது உனக்கு இதுதான் கடை. பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். வாழ்க்கையில் 1000 அர்த்தங்கள் அப்படிங்கிற அந்த பாடலை இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல அடுத்த நொடியிலே ஆண்டவர் வந்தால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ராகத்தோட பாடியிருக்காங்க. சரி, இதற்கும் ஒரு படி மேல போய் ஒரு சகோதரன் எப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றாருன்னு கேளுங்க. ஆக்சுவலி இந்த சாங்கோட லிரிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தான் சூட் ஆகும். அது யாருன்னா நம்ம ஜீசஸ்க்கு மட்டும் தான். அது என்ன சாங் இப்ப கேக்குறீங்களா? அப்படின்னா, என் மூச்சவ பேச்சவ பேர் சொல்லும் அழகு அப்படிங்கிறது சூடு அப்படிங்கிற ஒரு பாடல், சூடுங்கிற ஒரு படம். அந்த படத்துல வரக்கூடிய பாடலாக இருக்கிறது. அந்த பாடலை ஆண்டவருக்கு, நம்முடைய ஆண்டவருக்கு ஒத்ததாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு உல்டா பேஸ்ட் அப்படிங்கிறது தான் பாடியிருக்கிறாங்க. சரி, அவரு என்ன பாடியிருக்காரு, அதே வேளையில அந்த டியூடுங்கிற பாடல் என்ன அப்படிங்கிறத ரெண்டையும் மிங்கல் பண்ணி ஒரு காட்சியை பார்த்துட்டு வாங்க. காணிக்கை செலுத்த வேண்டும். அதாவது தாம் ஒருவருக்கே வெள்ளமையும் மாற்றுமையும் உண்டென்பதை அறியும்படிக்கு காற்றையும் கடலையும் அதட்டி பலவிதமான காரியங்களில் ஊடாக வரலாற்று பின்னணியோடு அண்ட சராசரங்களை உண்டாக்கிய ஆண்டவராகிய கிறிஸ்துவானவருக்கு நாம் கொடுக்கப்படக்கூடிய ஆவிக்குரிய பாடல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சினிமா காட்சிக்கு ஒத்ததாகவே இருக்கிறது. ஆவியோடும் கருத்தோடும் பாடுவேன் அப்படின்னு இருக்குது. இவங்க ஆவியோடும் அல்ல, சினிமாவில் நடிக்கும் பாவிகளோடு விட இசைவாக அதோடு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாடல் ஹிட் அடிச்சுட்டு அல்லது ஏதாவது ஒண்ணு பண்ணிருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஞானஸ்நானத்தை கொடுத்து அப்படியாக இன்று முதல் நீ சினிமா பாடலாக இருந்த நீ இன்று முதல் நீ புதிதாக கிறிஸ்துவ பாடலாக ஒண்ணு அறிவிக்கிறேன். புரியுதுங்களா? இப்போ உங்க பேர் பழைய பேரு ஏதாவது ஒண்ணு இருக்குன்னீங்களா, ஞானஸ்நானத்துக்கு பேர் வரும்போது என்ன பண்ணுவாங்க, இன்றிலிருந்து உன் பெயர் சைமன் பீட்டர், இன்றிலிருந்து உன் பெயர் ஆல்பர்ட் ராஜ், இன்றிலிருந்து உன் பெயர் என்ன சொல்றது, இப்படியே ஒரு பல காரியங்கள். நீ இன்று முதல், அதாவது ஜார்லஸ் தேவாக இருந்த நீ இன்றிலிருந்து ஜார்லஸ் த கிரேட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரியங்கள். அதே போல விமல்ராஜ் அப்படிங்கிற பெயராக இன்று முதல் நீ என்ன சொல்றது, வில்சன் சாம்சன் பீட்டர் அப்படிங்கிற ரீதியில பெயர் மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஞானஸ்நானத்துல சொல்லுவாங்க இல்ல, அதே ஃபார்மேட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி உல்டாவ பயங்கரமா அடிச்சு விட்டுறான். இதெல்லாம் கேட்டுட்டோம் அப்படின்னா, டூ நாட் ஜட்ஜு, குறை சொல்லாதிருப்பாயாக என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி நீங்க குறை சொல்ல முடியும்? அப்படியாக அப்படின்னு சொல்லி பரிசுத்தவான்கள், மிதமிஞ்சி அறகுற படிப்பாளிகள் குறை சொல்வதாக கணக்கிடுகிறார்கள். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பொய் சொல்ல போறதில்ல. எந்த ஒரு விஷயமும் நம்ம கண்ணில் படுறது எனக்கு ஆவிக்குள்ள தவறாக பட்டுச்சுன்னா அது தவறு அப்படிங்கிறத இது ஒண்ணு வைப்பேன். சரி, மறுபடியும் இந்த காட்சிகளை அறையில இருந்து அப்படியே அதை கேளுங்களேன். கேட்டீங்களா? அவரோடு போக நீ ஆயத்தமா. சரி, அதே பாடலை அதுக்கு ஒற்ற வரியோட இதையும் கேளுங்க.
நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கம். அது வித்தியாசம் இருக்கா? ஏற்கனவே பார்த்ததுதான் திரும்பியும் நான் மேற்கோள் காட்டியிருக்கேன். அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசமின்றி என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படி பண்றாங்க, வைக்கிறாங்க. அப்போ ஆவிக்குரிய பிரகாரமான பாடல்கள் எத்தகைய பாடலாக இருக்க வேண்டும்? அப்போ ஆவிக்குள்ள, பரிசுத்த ஆவிக்குள்ள இது பண்ணும் பொழுது என்ன ஆகும்? புது பாடலை புது டியூனாக வெளிவரும். புரியுதுங்களா? அப்போ இது எப்படி வருகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஆவிக்குரிய பிரகாரமாக இல்லை, இவர்கள் பாவிகளோடு பயணிக்கிறவர்கள் அப்படிங்கிற பொருள்படுதா இல்லையா? சங்கீதங்கள்ல கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், கீர்த்தனம் பண்ணுங்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த கீர்த்தனைகள், புகழ் மாலைகள் இரண்டாம் தரமாக இருந்து விடக்கூடாது அப்படிங்கிறத ஒரு எச்சரிக்கை செய்தியாக நான் சொல்றேன். ஒரு விஷயம் நான் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிப்ளிக்கலா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் ஏதோ ஒரு விஷயமும் இது பண்ற வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவர் நாமத்துக்கு என்று புது படைப்பாக கொடுக்க வேண்டும். இங்க பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல ஆண்டவர் முதல் பலனாகிய காணிக்கையை கொண்டு வரணும் அப்படிங்கிறார். இஸ்ரவேலர்களுக்கு மாம்ச பிரகாரமாக இருக்கிறவங்களுக்கு முதல் தார காணிக்கையா இருக்கணும். அது கோணலா இருக்கக்கூடாது. மாடு நேர்ந்து விட்டாலும் சரி, எது ஆடு நீ இது பண்ணிக்கிட்டால் பொருத்தனை பண்ணிட்ட, அதாவது நேர்ந்து கொள்வது அப்படிங்கிறது பொருள். அப்ப பொருத்தனை பண்ணிட்டேன்னா அது ஒரிஜினலா இருக்கணும், அது குட் ப்ராடக்டா இருக்கணும். எதை பண்ணினாலும் கர்த்தருக்கு புது ப்ராடக்ட், புதுசா இருக்கணும். முதல் அறுத்த நெல்மணிகளை ஆண்டவருக்கு படைக்கணும், இரண்டாம் தரத்துக்கு வரக்கூடாது. புரியுங்களா? செல்லறுத்ததை கொண்டு நுப்பாட்டக்கூடாது. ஆண்டவர் அறிவிக்கக்கூடிய காரியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். புரியுதுங்களா? நமக்காக சில சோர்ஸை மாற்றி இருக்கிறாரு, சில டீம்ஸ் அண்ட் கண்டிஷனை குறைச்சி இது பண்ணியிருக்காரு, வச்சிருக்கிறாரு. அதற்காக வேண்டி அவருக்கு புகழ் மாலையோ அல்லது அவருக்கு செலுத்தக்கூடிய காரியங்கள்ல எவ்வளவு சரியாக இருக்க வேண்டும், பயபக்தியாக இருக்க வேண்டும். ஏன்னா நான் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருங்கள் அப்படின்னு இருக்குது. அப்படியானால் அந்த பரிசுத்தமுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம எப்படி இருக்கணும்? ஆவியோட அவருக்கு புகழ் மாலை செலுத்த வேண்டும். புரியுதுங்களா? புதுசா கொடுக்கறது தான் இது இருக்கு. இப்போ ராஜாக்கள் மேடைகள்ல பாண்டிய மன்னனாக இருக்கட்டும், சேர சோழர்கள், இப்படி பலவிதமான காரியங்கள் ஊடாக இஸ்லாமிய ராஜாக்களாக இருக்கட்டும், நாயக்கர் கால அரசர்களாக இருக்கட்டும், இப்படி பண்டைய காலத்துல இருக்கட்டும், ரோம பேரரசனுடைய அரசாங்கங்களாக இருக்கட்டும், அரசபையாக இருக்கட்டும், அதே வேளையில பிப்ளிக்கலா எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏரோதியருடைய மாளிகையில பெண் நடனம் ஆடினாள் அப்படின்னு இருக்கு. அதே வேளையில பாடல்கள், கவிதைகள், இப்படி பல காரியங்கள் புதிதாக கொடுத்தார்கள். அந்த புதிதான கவிதைக்கு பரிசாக பொன் காசுகளை கொடுத்தார்கள். சரிங்களா? ஒரு ஒரு நீதி கதையை நான் சொல்லிட்டு முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ராஜா, அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய தானம் தர்மம் பண்ணக்கூடிய ஒரு ராஜா. அப்போ அவருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, வடநாட்டில இருந்து ஒரு ஒரு சன்னியாசி ஒருத்தர் வராரு. வரும் பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு புது கவிதை ஒன்றை, புது பாடலை பாடி அவரிடம் பரிசு பெறுவதற்காக வர்றாரு. அப்போ அங்க வரும் பொழுது ராஜா ஒரு சோதனை பண்ணணும் அப்படிங்கிற ரீதியில, நீங்கள் சன்னியாசி தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக வேண்டி என்ன பண்றாரு, ஒரு ஒற்றர்கள் தங்கக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு போய் அந்த சன்னியாசியை கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்போ அப்படி வச்சுக்கிட்டு இருக்கிற சமயம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒற்றன் ஒரு கயிறை அதுக்கு இதுக்குமாக கட்டிட்டு இது பண்றத வைக்கிறார். அப்போ கட்டி கொண்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுக்குப்பா கட்டுற அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்ல இது ஒரு மலைப்பாம்பு ஒண்ணு வரும், நீங்க கீழே படுத்திருக்கிறதுனால டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இந்த மலைப்பாம்பு அப்படியே கயிறோட போயிட்டு கயிறோட வந்துடும் அப்படிங்கிற ரீதியில சொன்னாலும். அப்போ அதுல என்ன ஆச்சு அப்படின்னா, சன்னியாசி எப்படின்னா அப்படியே என்னன்னா, இரவு முழுவதும் பாம்பு முழுங்கிரும், நம்மளை இது பண்ணிரும் அப்படின்னு சொல்லி பயத்தோட கூட இருந்தானா, வச்சானா. சரிங்களா? அப்படி இருந்துட்டு விடிய விடிய இது பண்ணும் பொழுது அப்படியே தூக்கம் இல்லாத ஒரு மனிதனாக காணப்படாது. அப்படி காணப்பட்டு அதுக்கப்புறம் காலையில வரும் பொழுது, ஏயா இப்படி போய் சொல்றீங்க? இரவு முழுவதும் நான் என்னுடைய தூக்கத்தை கெடுத்து விட்டபடியால் இது எப்படிப்பட்ட காரியம் அப்படிங்கும் பொழுது, முன்னதாக நீங்கள் சன்னியாசி தானா என்று சோதிக்கப்பட வேண்டியதாக அவசியமாக இருக்கிறது. அதே வேளையில நீங்கள் சன்னியாசி இல்லை என்பதை நேற்று இரவிலே காண முடிந்தது. அனைத்து காரியங்களையும் உயிருக்கே பயமில்லாத ஒரு சன்னியாசியாக இருந்து கொண்டு நீங்கள் எனக்கு ஒரு பாடலை கொடுப்பீர்கள் என்றால், முன் யோசனையின்றி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டெஸ்ட வைக்கிறாரு. அதுல தோத்து போனார். சரி, அடுத்த செகண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாடல் கவிதையை பாடுகிறார். அப்போ பாடும் பொழுது அவையார்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இந்த பாடலை ஒருத்தர் பாடிவிட்டாரே, இது என்ன புதிதான பாடலாக எங்களுடைய அரசருக்கு
ஒரு புதிதான பாடலை பாடுவான் என்றால் எங்கேயோ பாடியதை உல்டாவாக பாடி பெயர் மட்டுமே வேறையாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அதுல சொல்லி இவன் சன்னியாசியும் இல்லை, இவன் பாடலுக்குரிய உல்டா சாங்கை பாடுகிறான் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 5 வருட காலம் அவனை சிறையில் அடைக்கும்படி ராஜா உத்தரவிட்டாராம். ஆனால் இப்படிப்பட்ட நீதி கதையின்படியே இவ்வளவு சோதித்து பார்க்க வேண்டிய நிலைமையாக கிறிஸ்துவம் என்று இருக்கிறது. பாடல்களானாலும் சரி, அவர்கள் சொல்லக்கூடிய செயலாக இருக்கட்டும், அவர்களுடைய மாண்புகள் என்ன அப்படிங்கிறத பகுப்பாய்வு செய்ய வேண்டும். பவுல் ஒரு இடத்துல கருத்தோடும் ஆவியோடும் பாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாடணும் அப்படின்னு இருக்கிறாரு. ஆவிக்குள்ள பாடணும் அப்படின்னு இருக்கு, பாவிக்குள்ள பாடணும் அப்படின்னு சொல்லல. சரி, இப்போ நான் இதை குறை சொல்றேன்னா அப்படின்னு சொன்னா கிடையாது. குறை சொல்றது என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனால் அண்ட சராசரங்களை உண்டாக்கின இயேசுநாதர் எவ்வளவு பெரிய அன்பின் சொருவம், அன்பால உலகத்தை வென்றார், அன்பால எல்லாவற்றையும் லீட் பண்ணார். அப்படிப்பட்ட கடவுளுக்கு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லலாம், இந்த கடவுளுக்கு நாம் எப்படிப்பட்ட மகிமையை செலுத்துகிறோம், எப்படிப்பட்ட மகத்துவ கிரியான பாடல்கள் மூலியமாக அவருக்கு எவ்வளவு கனப்படுத்தினோம் என்று பார்க்க வேண்டும். ஆனால் இவர்கள் போன்ற பாடல்களில் என்னன்னு கேட்டீங்கன்னா கனவீனப்படுத்துகிற ஒரு அற்ப பிரயோஜனமற்ற ஒரு பாடலாகத்தான் நம்ம கருத வேண்டும். புரியுதுங்களா? பார்க்கிற விஷயங்கள் நாம சும்மா மாம்ச கண்ணோட பார்க்க கூடாது. எப்பயுமே ஆவிக்குரிய கண்களோட நம்ம பார்த்துதான், நிதானித்து பார்த்துதான் இது நல்ல பாடலா அல்லது கள்ளத்தனமான வந்த பாடலா அப்படிங்கிறத யோசிக்க வேண்டும். எல்லா ஆவியும் நம்பாதிருங்கள் அப்படின்னு. கள்ள தீர்க்க தரிசிகளும் கள்ள போதகர்களும் வருவாங்க, மாம்ச பிரகாரமாக கொண்டு போவாங்க, வைப்பாங்க. ஆண்டவர் வருவார் கண்டிப்பாக. ஆனால் பாடலை ஒரு உணர்ச்சி வைக்கக்கூடிய பாடலாக இருந்தால் அது ஒரிஜினலான பாடலாக இருக்க வேண்டும். சரிங்களா? வேறொரு பதிவு. வணக்கம்.